வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு கடலைப்பருப்பு சுண்டல் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். சாமிக்கு நெய்வேத்தியம் படிக்கிறப்போ இந்த சுண்டல் தயார் பண்ணுவோம். இதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி நான் வேக வச்சேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் டீட்டெயிலாக. பொடியை வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் சென்டரில் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் சாறு தேவைப்படும், கொஞ்சமாக கடுகு, உளுந்து, திருவி வச்சுருக்க தேங்காய், பெருங்காயத்தூள், நான் கொஞ்சம் கொத்தமல்லி, பொடியை நறுக்கின கேரட் கூட சேர்த்து கார்னிஷ் பண்ண போகிறேன் இந்த ரெசிபியில். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை ஒரு கிளாஸ் அளந்து நல்லா ஊற வச்சிட்டேன். அது நல்லா ஊதி டபுள் சைஸ் ஆகிருக்கு. இப்போ அது 2 முறை நல்லா கழுவிட போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இருத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து அளவாக இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்தேன்னா ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு, ஏன்னா இந்த கடலைப்பருப்பு ஏற்கனவே நல்லா ஊறி இருக்குது, நல்லா ஊதி இருக்குது, கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும். ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து குக்கரில் நான் வச்சு ஒரு 2 விசில் வேக வைக்க போகிறேன். ஸோ இந்த கடலைப்பருப்பு ஈவனாக வெந்துடும், உங்களுக்கு ரொம்பவும் மசிஞ்சு போகாது, நல்லா திருப்ப அப்படியே நல்லா வெந்துடும். இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கேன், மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட போகிறேன். இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பொருட்கள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டேரெக்டாக பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி இருக்குது. இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நிறைய ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ் அங்கே பிளாகில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குக்கரில் வந்து இந்த பருப்பு வச்சுருக்காங்க, 2 விசில் வந்ததும் இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டேன். அந்த வெந்த பருப்பு தான் உங்களுக்கு நான் முன்கூட்டியே காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து சுண்டல் தயார் பண்ணலாம். நல்லா ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து கடுகு, உளுந்து பொரிய விடணும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு அடங்கந்தோம். அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உடனே பொடியை நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வத்தி வந்ததும் அதில் இந்த வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கடலைப்பருப்பில் நான் வந்து உப்பு சேர்க்கல, அது வேக வைக்கிறப்போ. ஸோ இப்போ பார்த்து அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு எப்போவுமே ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன், ஸோ நான் வந்து கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அளவாக அளந்து ஒரு கிளாஸ் தண்ணி விட போகிறேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மூடி போட்டு நல்லா இந்த தண்ணி வத்துற வரைக்கும் விட போகிறேன். அந்த கடலைப்பருப்பில் அந்த இருக்கிற மசாலாலாம் நல்லா உரியணும். ஸோ அதனால் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா வெந்தால் போதும், அந்த தண்ணி வற்றிடணும். இப்போ இந்த தண்ணி நல்லா வற்றி போச்சு பாருங்கள். இதில் அரை மூடி எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். ஃபைனலாக வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, பொடியை நறுக்கி வச்சுருக்க கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட போகிறேன். For regular updates, என்னை வந்து Instagram, Facebook and Twitter லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். The same recipes are also posted in YouTube English. எல்லா லிங்க்ஸுமே டு மை யூடியூப் இங்கிலீஷ் blog, சோஷியல் மீடியா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ அப்கமிங் ரெசிபீஸ் எல்லாம் வந்து நான் நைவேத்திய ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.